கடைக்கு வேற போகணும். என்ன பார்த்து சின்ன பொண்ணு மாதிரி பயந்து என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க காலகாலத்துல? அதுக்கு ஒண்ணும் இல்ல, கடையில பொருள் வாங்கலான்னு வந்தேன். இப்படி காலகாலத்துல தூங்கிட்டு நல்லா இருக்குதா? முதல்ல எந்திரிச்சு வாக்கா இந்த பக்கம். சரி சர்ஃபெக்சல் கொடுக்கா முதல்ல. இல்லம்மா சர்ஃபெக்சல் இல்லையா? சரி கம்ஃபோர்டராவது கொடுங்க. இல்லம்மா வேற என்னதான் இருக்குது? சோப்பு இருக்குதுமா, வாங்கிட்டு போய் தேய். சோப்பா? சோப்பு மட்டும் தேய்ச்சா போதுமா? அழுக்கு போயுமா? அப்படியா? நல்லா அழுக்கு போகுமா? சரி அந்த ஜூஸ் பாட்டில் எடுங்க. ஜூஸ் பாட்டில் வேணுமா? அது அது இல்லக்கா, அங்க பாருங்க மேல இருக்குது, அதை எடுங்க. எடுத்தீங்களா இல்லையா? எடுத்துட்டேமா. அது எடுத்தீங்களா இல்லையா? எடுத்துட்டேமா. அது இல்ல வேற எடுங்க. வேற எடுத்து எத்தனை மாய எடுத்து சொல்லுவேன். நம்ம எடுக்கிறதுக்கு ஏமா மாத்தி மாத்தி ஜூஸ் எடுத்து சொல்ற நீ? உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. கொண்டாங்க. இது என்ன கூலிங்காவே இல்ல, கூலிங் இருக்கிறத குடுக்கா. ஏமா முன்னே தலைய வேண்டியதாமா? ஏன் அப்படியே போயிருப்பீங்களா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா விட்டு எங்கமா நீ போ சொல்ற? நீ எங்கேயும் போக சொல்லக்கா, கூலிங்கே கேட்டேன். ஏமா முதல்ல சொல்லியிருந்தேன், பிரிச்சு கொண்டு வந்து எடுத்து கொடுத்துட்டு போலாமா நானு? ஐயோ சரி எடுத்து கொடுங்க. இதுமா எது என்னம்மா எடுக்கிறீங்க? எடுத்துட்டேமா நானு. இது கூலிங் கம்மியா தான் இருக்கும் போல இருக்குது. என்னம்மா எதை கொடுத்தாலும் கூலிங் கம்மியாக உங்களுக்கு கம்மியானு என்னம்மா பண்ணுவோம் நானு? கர்மம் முடிச்சவ கடையில வியாபார கடையில வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற பாரு, இருடி ஒன்று வரேன். கூலிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்காதா? கூலிங் இவ்வளவே தான் கூலிங்கே இருக்குமா? கூலிங்கே இவ்வளவுதாம்மா கடையில. என்ன என்னம்மா பண்ற? ஏமா உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல நந்தினி, என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வேலைக்கு சேர்ந்துருக்க, வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்னக்கா கடை பாக்குற? உன் பையன் இழுத்து விட்டுட்டு போனானா? வாக்கா வெளியில வாக்கா. ஏன் அந்த அக்கா கூப்பிட்டு என்ன பண்ண போறீங்க இப்ப? நீ இரு, நான் காட்டுவோம்ல, உனக்கு என்ன அவசரம்? என்னங்க என்ன படமா போடுறாங்க காட்டுறதுக்கு? இப்ப நீ என்னத்துக்கு கடைக்கு வந்த? என்ன கடைக்கு எதுக்கு கடைக்கு வருவாங்க? வந்த நீ என்ன பொருள் வாங்குன? ஜூஸ் வாங்கிக்கலாம் ஜூஸ் வாங்கிட்டேன். மட்டும் தான் வாங்குனியா? ஆமா, வேற எதுவுமே வாங்கலையா? வேற என்ன வாங்கணும்? இல்ல வேற எதுவும் வாங்கலையான்னு கேக்குறேன் நானு. வேற எதுவும் ஜூஸ் மட்டும் தானே வாங்குன? நான் என்னமா வாங்குறேன்? உனக்கு என்னமா இங்க பிரச்சனை? பாரு, நான் கேக்குறது பாரு, சொல்லு. ஜூஸ் மட்டும் தானே வாங்குன? அதெல்லாம் தேவையில்லை. நான் என்னமா வாங்குறேன்? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன அந்த பொண்ணு வாங்குச்சு? என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? அதம்மா இல்ல உங்க கடையில வந்து வியாபாரம் பார்த்துச்சுல, வாங்குச்சுல, என்னென்ன வாங்குச்சு? என்னென்ன சூஸ் வாங்குச்சு, அப்புறம் வச்சுட்டு தங்கியா இருக்குது. இன்னும் ஒண்ணு வாங்கல. அவ என்ன வியாபாரம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி உன் கடையில வந்து இருக்கிற பொருளையில ஒவ்வொன்னா திருடி திருடி வச்சுக்கிட்டு இருக்குது. நான் எங்க பல வருஷமா இந்த கடைக்கு வந்துட்டு இருக்கேன். என்ன பண்ணாங்க? நீ பல வருஷமா இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கியா? என்ன இந்த வியாபாரம் பண்ணி என்ன பல வருஷமா இந்த வியாபாரம் தான். இந்த கடைக்கு வந்தா புடிச்சு இந்த கடைக்கு எத்தனை வருஷமா வந்து அத்தனை வருஷமா இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கியா? என்ன வியாபாரம் பண்ணிட்டு தான் சொல்லுங்க முதல்ல. என்ன வியாபாரம் பண்ணி உனக்கு தெரியாதா? எல்லாமே நீ என்னென்ன பண்ணி எல்லாமே நின்னு பாத்துட்டு தான் வந்திருக்கிறேன். எங்க வீட்ல கேமரா வச்சு பாத்துட்டு? ஆமா, கேமரா தான். காட்டுட்டா? காட்டுங்க பாக்கலாம். காட்டுட்டுமா? நேராவே காட்டுமா? லைவாவே காட்டுமா? காட்டுங்க பாக்கலாம். பாவம். ஏக்கா இந்த பொண்ணு எவ்வளவு நாளா வருது உங்க கடைக்கு? ரொம்ப நாளா இந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. என்ன வருது தெரியல. பைய குடுமா. பையதுக்குமா கொடுக்கணும்? பைய காட்டு. பையது காட்டணும் கேக்க. பைய காட்டுனதே தெரியும். பையல காட்ட முடியாது. இரு, நானும் உன்னையாட்ட கடைக்கு வாங்க வர்றவங்க, ஒரு பொருள் வாங்க வர்றவங்க. ஆமா சரியா? இரு, நான் சொல்றது உனக்கு வந்து தப்பாதான் தெரியும். அக்கா நீங்க தானே கடைக்காரவங்க. அந்த பொண்ணோட பைய வாங்கி நீங்களே செக் பண்ணி பாருங்க. பைய கொடுமா. பையில எனக்காக தையல் கடைக்கு போயிட்டு பிளவுஸ் வாங்கிட்டு வந்தேன். பாருங்க பிளவுஸ் தான் இருக்கு. பாருங்க பிளவுஸ் தான் இருக்குது. குடும்ப பாருங்க. பிளவுஸ் தான் இருக்குது. என்னது பிளவுஸ் தான்? பைய காட்டு. பிளவுஸ் தான் இருக்கு சொல்றேன். என்ன பைய காட்டுமா? பையில என்னக்கா பிளவுஸ் காட்டுமா ஃபர்ஸ்ட் நீ? பாத்தீங்களா ரொம்ப வருஷமா இந்த கடையில வியாபாரம். அதுக்கு நீ ரொம்ப வருஷம் காட்டே பண்ணி தப்பு உனக்கு.
இப்ப அவங்க பேச்ச கேட்டு சந்தேகப்படுறீங்களா ஏமா நீங்க? 2 பேருமே கடைக்கு தான் வரீங்க. ஆ. 2 பேருமே எனக்கு வேணும். அதுக்கு அவங்க இப்ப வந்தவங்க பேச்ச கேட்டு சந்தேகப்படுவீங்களா பரவாயில்ல, நீங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, காட்டுமா பாக்குறேன். பையில என்ன பிளவுஸ் தான் காட்டுமா, இருக்குது. தானே இருக்கு, காட்டு. என்ன காட்டுறது வந்து தக்காளி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பிளவுஸாமா? இது உங்க ஊரு இது தையல் கடைக்கு விடுமா, நல்லா காட்டுல விடுமா. இது பிளவுஸாமா? அது தையல் கடைக்கு போயிட்டு வரும்போது அந்த அக்கா கடையில வாங்கிட்டு வந்தேன். எந்த அக்கா கடையில? தையல் கடை. சரி, அந்த அக்கா கடையில ஜூஸ் வாங்க வேண்டியது. ஜூஸ் மட்டும் எங்க வந்து வாங்குற? ஏமா நான் இங்க நின்னு எல்லாமே நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க ஒவ்வொண்ணா எடுத்து உங்களுக்கு என்ன போடுங்க. பிரச்சனை இதுல? ஏமா எங்க அக்கா கடமை அது. உங்க அக்கா கடையா தான் வச்சுக்கோங்க. யார் வேணா? அப்ப எங்க அக்காவுக்கு இதெல்லாம் யார் போகுது? இதெல்லாம் நான் அங்க இருந்து கொண்டு வந்தது. எங்க அக்கா புருஷன் தையல் எங்க கடையில அக்கா இருந்து பையனை பாடுபட்டு கடை வைப்பாங்க. நீ வந்து இப்படி ஒவ்வொன்னா ஆட்டையை போடத்த வரையா? நீ ரொம்ப யாரு இந்த வேலை பாத்துட்டு இருக்க. நீ யாரு? நீதான். நீங்க உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிளவுஸ் 1 1 கிலோ தக்காளி ஒரு முட்டைக்கோசு 20 ரூபா போகும். இந்த முட்டைக்கோசு 20 ரூபா போகுமா? இது நான் அங்க வாங்கிட்டு வந்தேன். இங்க என்ன எங்க வாங்கிட்டு வந்த நீ? என்கிட்ட போய் பேசாத. நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அங்க தையல் கடைக்கார பாத்து வந்தா கையும் காலமா புடிச்சேன். அக்கா என்ன பண்ணான்னு பாத்து போன்னு நான் வந்தேன். ஏண்டி இந்த கரூர் குயிலுகிட்டயே உன் வேலைத்தனத்தை காட்டுறியா? என்ன குயில? அதான் வந்து இங்க கூவிட்டு இருக்கீங்களா? ஆமா, நீ கடையில வந்து திருடிட்டு போவ. யார் திருடாங்க? இப்ப முதல்ல அப்ப இதுக்கு பேர் என்னமா? அதுல தையல் கடையில இருந்து கொண்டுட்டு வந்தேன்னு எந்த சொல்லிட்டு கடைக்காரக்கா இந்த வீதியில உட்கார்ந்துட்டு இருக்கறா? இந்த பிளவுஸ் தைச்சாங்க அந்த அக்கா கடையில இருந்து இந்த பிளவுஸ் எவன் நேர்ல கேக்குமா? இவ்வளவு சும்மா ஏமா இத்தனை நாள் இதான் பண்ணிட்டு இருந்தியம்மா நீ? என்னக்கா இவங்க பேசுற கேட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்களும் என்னமோ? என் தங்கச்சி பாக்காடி பரவாயில்ல. இல்ல மட்டும் வேற என்ன ஆயிர போகுது? ஏமா இந்த பொழப்பு உனக்கல? ஏமா இத்தனை நாள் இந்த மாதிரி இதான் பண்ணிட்டு இருக்கிறாளா? ஆமாக்கா. நான் வரேன், இருமா, போயிட்டு வரேன். அங்க போறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத பண்றீங்க, ரொம்ப பண்றீங்க. தேவையில்லாம இது நல்லா இது போதுமா? இன்னைக்கு உங்களுக்கு இது அப்படியே வயிறு ரொம்ப நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, இத்தனை மேக்கப் போட்டுக்கிட்டு இத்தனை பூவை வச்சுக்கிட்டு இத்தனை லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு அது ஏன் இஷ்டம், அது ஏன் இஷ்டம். எவ்வளவு நீட்டா இருக்கிற, எவ்வளவு டீசெண்டா இருக்கிற. அதுக்கு உனக்கு எதுக்கு இந்த வேலை? நீங்க பாத்தீங்களா இப்ப? எதுக்கு இந்த பத்தி எல்லாமே நாங்க நின்னு பாத்துட்டு தான் வந்தேன். பாக்காமலாம் வரல. சரி இப்ப என்னதான் பண்ணலாம்னு இருக்கீங்க? என்ன கேவலப்படுத்துறீங்களா இப்ப இந்த கடையில இருந்து? நீயே கேவலம் பண்ற மாதிரி காரியம் தானே பண்ணுனேன். உனக்கு நான் என்ன கேவலம் பண்றேன்? சரி என்னதான் பண்ண போறீங்க அதுக்கு? என்ன பண்றதா? எங்க கடையிலே வந்து சொல்லிட்டு நீ என்னமா பிரச்சனை உங்களுக்கு? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. என்ன பண்ற மாதிரி நான்? நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீ கம்முன்னு இருக்கா? நீ அந்த விளக்கு மட்டும் கொடு. ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். வணக்கம் சொந்தங்களே. இப்ப இன்னைக்கு எப்படி வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏதோ கடையில வந்து தக்காளி திருடுற மாதிரி இது வந்து ஒரு சில பேர் மாதிரி பண்ணுவாங்க. அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து காமெடிக்காக மட்டும்தான், யாரும் வந்து தப்பா நினைச்சுக்க வேண்டாம் சரிங்களா? நம்ம மயிலோட அக்கா தான் இவங்க குயில் சரியா? அந்த வீடியோக்காக அவங்க பேர் வந்து சசி சரிங்களா? வீடியோக்காக அவங்க பேர் குயில் ஓகேங்களா? இது வந்து நம்ம மல்லிகடக்கார அக்கா லட்சு அக்கா ஓகேங்களா? நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல கமெண்ட் நல்லா எழுதி அமைச்சிருங்க. நான் அதை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருப்பேன், கமெண்ட் யார் பண்றீங்கன்ட்டு. அப்புறம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.